அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் தி ஆர்பிஐ டிக்ரீசஸ் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை குறைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சிஆர்ஆர் அப்படிங்கிறது 3% வரப்போகுது. சரிங்களா? இந்த வருஷம் எண்டுக்குள்ள 3% வரப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு சிஆர்ஆர் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க ரூ. 1000 வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க. அதுல 3% அதாவது ரூ. 30 வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐக்கு போயிரும். மீதி இருக்கக்கூடிய 970 அப்படிங்கிறது தான் பேங்கோட டெபாசிட்டா இருக்கும். சரிங்களா? பேங்க்ல டெபாசிட்டா இருக்கும். நீங்க குடுக்கக்கூடிய ரூ. 1000 இப்படிதான் ஆ பிரிஞ்சு போகும். சரியா? இப்போ சிஆர்ஆர் 3%ஆ இருக்கப்ப ஆர்பிஐக்கு ரூ. 30 குடுக்குறோம். இதுவே சிஆர்ஆர் அப்படிங்கிறது 10% ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்ப ஆர்பிஐக்கு ரூ. 100 குடுக்குற மாரி ஆயிரும். பேங்க் கிட்ட ₹900 தான் இருக்கும். இப்ப பேங்க் கிட்ட காசு வந்து கம்மியாயிரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இது புரிஞ்சிருக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஆர்பிஐ சிஆர்ஆர டிக்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர டிக்ரீஸ் பண்ணா பேங்க் கிட்ட அதிகமான காசு இருக்கும். கரெக்ட்டா? அப்ப ஆப்ஷன் என்ன வரும் அப்டின்னா, பேங்க்ஸ் வில் ஹேவ் மோர் மனி டூ லெண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? வங்கிகளிடம் கடன் கொடுக்க அதிக பணம் இருக்கும். ஓகேவா? சிஆர்ஆர கம்மி பண்றாங்கன்னா, பேங்க்னால அதிகமா கடன் குடுக்க முடியும். ஓகேவா? சிம்பிளா இவ்வளோதான். அடுத்தது, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் தி ஆர்பிஐ டிக்ரீசஸ் த ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 6% இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணியிருக்காங்க? ரெப்போ ரேட் அப்படிங்கிறத நமக்கு 5.5% குறைச்சிருக்காங்க. சரியா? ஸோ இப்ப ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன? நமக்கு ஆர்பிஐக்கு வந்து நார்மலா வணிக வங்கிகளுக்கு, கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து கடன் குடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரஸ்ட் ரேட் தான். வட்டி விகிதத்த தான் என்னன்னு சொல்றோம்? நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்கு? 5.5% இருக்கு. ஓகேவா? ஸோ இதே ஆர்பிஐ வந்து அவங்களோட ரெப்போ ரேட்ட ஒரு 10% வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? கமர்ஷியல் பேங்க் வந்து அதிகமா கடன் வாங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதிகமான வட்டி குடுத்து கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்ப ஆர்பிஐ அத கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ண முடியும்? அத கன்சியூமர்ஸ் மேல ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதாவது ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த வட்டி விகிதம் வந்து 5.5% இருக்கப்ப, கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வழங்கக்கூடிய கடன்கள் மீதும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் நமக்கு சிம்பிளான விஷயம். ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்ட கம்மி பண்றாங்க அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கம்மி பண்ணுவாங்க. அப்ப பேங்க்ஸ் மே ரெட்யூஸ் லெண்டிங் ரேட்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ பேங்க்லாம் வந்து கடன் வழங்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வீதம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது வந்து கம்மியாகும். ஓகே. சிம்பிளா இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்தது, உமீது போர்ட்டல் இஸ் ரிலேட்டட் டூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உமீது போர்ட்டல் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வக்ஃப் சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த வக்ஃப் சொத்துக்கள மீளாண்மை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் இந்த உமீத் போர்ட்டல். ஓகேவா? ஸோ உமீத் போர்ட்டல் அப்படின்னா மேனேஜ்மென்ட் ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது, த பாரதிய பாஷா அனுபாக் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதிய பாஷா அனுபாக் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாரதிய பாஷா அனுபாக் அப்படிங்கிறத பத்தி நமக்கு பட்ஜெட்லயே சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இது என்ன பாரதிய பாஷா அனுபாக் அப்படின்னா, இந்தியன் லாங்குவேஜஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இந்தியன் லாங்குவேஜஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இதுதான் வந்து நமக்கு ஒரு ரஃப்பான டிரான்ஸ்லேஷன். சரியா? இந்தியன் லாங்குவேஜஸ் டிபார்ட்மெண்ட் பாரதிய பாஷா அனுபாக் அப்படிங்கிறது. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சகத்துக்கு கீழ வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சரியா? உள்துறை அமைச்சகத்துக்கு கீழ வருது. நேத்து தான் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் இத தொடங்கி வச்சிருக்காரு. சரியா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். லாஸ்ட்டா, தி இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச் செட் பை ஆர்பிஐ கேன் வேரி பிட்வீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட பணவீக்க வரம்பு பின்வருவனவற்றிற்கு இடையில் மாறுபடும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச எத பேஸ் பண்ணி செட் பண்ணுவாங்கன்னா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச செட்டப் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2%. ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு கம்மியாவும் போக்கூடாது, அதுக்கு அதிகமாவும் போக்கூடாது. அப்படிங்கிறப்ப 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2%ன்னா எப்படி எழுதலாம் நம்ப? 2% டூ 6%ன்னு எழுதலாமா? ஸோ இதுதான் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச். ஆர்பிஐ செட்டப் பண்ண இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச். இப்ப செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.